இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. மாணவர்களுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். ஆளுநர் மாளிகை மாற்றும் பணி துவக்கம். கடற்கரை சாலையில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் பணிகள் தீவிரம். உப்பனாறு வாய்க்கால் தூர்வாரும் பணி துவக்கம். நவீன எந்திரம் மூலம் கழிவுகள் அகற்றம். பல் மருத்துவம், முதுகலை படிப்புகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக நடத்திட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் முதலமைச்சரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். நெட்டப்பாக்கம் களித்தீர்த்தால் குப்பம் அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பள்ளிகளில் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்றும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சரியான நேரத்திற்கு வருகை புரிகின்றனரா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பாடத்திட்டத்தில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அந்த லட்சியத்திற்காக மாணவர்கள் பள்ளி பருவத்தில் இருந்தே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள கன்வென்ஷன் சென்டரை ஆளுநர் மாளிகையாக மாற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. புதுவை ஆளுநர் மாளிகை கடந்த 1766ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 250 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் தற்போது சேதமடைந்துள்ளது. எனவே ஆளுநர் மாளிகையை தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கடற்கரை சாலையில் பழைய சாராய ஆலை இருந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள கன்வென்ஷன் சென்டருக்கு ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அங்கு ஆளுநரின் அலுவலகம், குடியிருப்பு போன்றவை அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகள் 3,88 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இதற்கான பூமி பூஜையில் கடந்த 15ஆம் தேதி ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது பணிகள் தொடங்கியுள்ளன. மேலும் புதிய கட்டிடத்தின் வடக்கு பகுதியில் முதல் கட்டமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு தரைதளத்தில் ஆளுநரின் அலுவலகம், ஆளுநரின் செயலகம், முக்கிய பிரமுகர்கள் அறை போன்றவை இடம்பெறுகின்றன. மேலும் முதல் மாடியில் ஆளுநரின் இல்லம் செயல்பட உள்ளது. இதற்காக முதல் கட்டமாக வரவேற்பறை, சமையலறை, 3 படுக்கை அறைகள் தயாராகிறது. இந்த பணிகளை 4 மாத காலத்திற்குள் முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக தற்போது ஆளுநர் மாளிகை செயல்பட உள்ள இடத்தில் முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கும் அறைகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை பெய்வதற்கு முன்பு நவீன எந்திரம் மூலம் உப்பனாறு வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. புதுவையில் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுவை அரசு பொதுப்பணித்துறை மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகர பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் புதுச்சேரியில் முக்கியமான வாய்க்காலில் ஒன்று உப்பனாறு வாய்க்கால் ஆகும். லாஸ்பேட்டை, 45 அடி ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் இந்த வாய்க்கால் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை சார்பில் உப்பனாறு வாய்க்காலில் தூர்வாரும் பணி நடைபெற்றது. வழக்கமாக பொக்லின் எந்திரம் மூலம் கழிவுநீருடன் சேர்த்து சேறு, சகதிகள் அகற்றுவது வழக்கம். ஆனால் தற்போது நவீன எந்திரம் மூலம் தூர்வாரும் பணியை தொடங்கியுள்ளனர். அதாவது ஜெட்டிங் எந்திரம் மூலம் வாய்க்காலில் தேங்கியுள்ள கழிவுகள், மணல் மட்டும் பிரித்து எடுக்கப்படுகிறது. பின்னர் அந்த கழிவுகள் லாரிகளில் ஏற்றி அப்புறப்படுத்தப்படுகிறது. கழிவுநீரை அப்படியே வாய்க்காலில் விடப்படுகிறது. முதற்கட்டமாக சோதனை முறையில் மறைமலை அடிகள் சாலை, தாவரவியல் பூங்கா அருகில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த தூர்வாரும் பணி வெற்றி பெற்றால் நகர பகுதிகளில் உள்ள பெரிய கழிவுநீர் வாய்க்கால்களில் இதுபோன்று தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக நடத்திட வலியுறுத்தி பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அரசின் காலதாமதத்தால் சென்டாக் குழுமம் மாணவர் சேர்க்கையில் 3 சுற்று மட்டுமே நடத்திவிட்டு மாப் அப் கவுன்சில் என்ற பெயரில் இடஒதுக்கீடு நீக்கம் செய்து அநீதி இழைத்துள்ளதாகவும், இதனால் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடங்கள் பொது பட்டியலில் நிரப்பப்படுவதாகவும் கூறி
சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து சென்டாக் நிர்வாக அலுவலரை சந்தித்து மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றாத மாப் முறையில் மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த இவர்கள் பல கல்லூரிகளில் காலியாக இடங்கள் இருந்தும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாததால் பல ஏழை எளிய புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த விவகாரத்தில் தலையிட்டு AICTE மற்றும் DCI அனுமதி பெற்று காலியாக உள்ள பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரி இடங்களை இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் இனி வரும் காலங்களில் நிரப்பப்படும் மாணவர் சேர்க்கையில் முறையான இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் என உறுதியளிக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வின் போது திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் மற்றும் ராஜா, மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், மாணவர் பெற்றோர் சங்கம் நாராயணசாமி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பிராங்க்லின், அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடராயன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உரிமைகளை பெற புதுவைக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்றும் அதற்காக தான் டெல்லி செல்ல உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய உள்துறை அமைச்சக செயலர் குழு விரைவில் புதுவைக்கு வருகை தர உள்ளதாகவும், இந்த குழுவினர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி ஆய்வு மேற்கொள்கின்றனர் எனவும் தன்னையும் சந்திக்க உள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் மின்கட்டண உயர்வை ஈடுகட்டும் வகையில் பொதுமக்களுக்கு மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி 2 மாதங்களுக்கு சேர்த்து மின்கட்டண மானியம் வழங்கப்படும் எனவும், அதனை அடுத்து மின்கட்டண ரசீதில் மானிய தொகை கழிக்கப்பட உள்ளதாகவும், ஆனால் அரசியல் லாபத்துக்காகவே எதிர்க்கட்சிகள் பந்த் நடத்தியுள்ளனர் எனவும் தெரிவித்தவர், புதுச்சேரியின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் மாநில அந்தஸ்து மட்டுமே ஒரே தீர்வாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்திற்காக தான் டெல்லி செல்ல உள்ளதாகவும், அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், புதுவையின் உரிமைகளை பெற மாநில அந்தஸ்து அவசியம் தேவைப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி சென்னை இடையேயான ரயில்கள் வருகிற 23, 27ஆம் தேதி ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. திருச்சி கோட்டத்தில் ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படும் ரயில் உட்பட பல்வேறு ரயில்கள் பகுதியளவும் முழுமையாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதுவை வந்து செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி வருகிற 26ஆம் தேதி இயக்கப்படும் காக்கிநாடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயில் செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல் இந்த ரயில் 27ஆம் தேதி செங்கல்பட்டில் இருந்து காக்கிநாடா புறப்பட்டு செல்லும். மேலும் தினமும் காலை 5:35 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் 23 மற்றும் 27ஆம் தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல் 27ஆம் தேதி புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு காலை 8:05 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயிலும், மாலை 5:25 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் புதுவையில் இருந்து ஹவுராவுக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 22ஆம் தேதி முதல் ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் 6 மாதங்களுக்கு நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொண்ணுக்கு வீங்கி தொற்றால் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆங்கிலத்தில் மம்ஸ் என்று அழைக்கப்படும் பொண்ணுக்கு வீங்கி ஒரு வகையான அம்மை நோயாகும். பரோடிட் சப்மாண்டிபுலர் கிளான்ஸ் எனப்படும் சுரப்பிகள் நமக்கு தேவையான உமிழ்நீர் சுரப்பை கொடுப்பவையாகும். உணவு வாய் உள்ளே போனதும் அதை மென்று உள்ளே தள்ள இது உதவும். இந்த சுரப்பிகள் வீங்கி போவதை தான் மம்ஸ் என்று அழைக்கின்றனர். மேலும் காய்ச்சல், தொண்டையில் வலி போன்ற பாதிப்புகள் தான் இதன் அறிகுறியாகும். இது ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு கபம், சளி மற்றும் நெருக்கமான தொடர்பு மூலம் பரவும் வைரஸால் ஏற்படுகிறது. பெரும்பாலும் இந்த தொற்றானது ஒரு வாரத்தில் தானாகவே சரியாகிவிடும். அரிதாக சிலருக்கு இது மூளை காய்ச்சலாகவோ விரை வீக்கமாகவோ தீவிரமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த தொற்றால் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் தற்போது பொண்ணுக்கு வீங்கி தொற்று குழந்தைகளுக்கு வேகமாக பரவி வருகிறது. இது வைரஸ் தொற்று என்பதால் மற்ற குழந்தைகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கடந்த மாதங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முன் மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுவர் சிறுமிகள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கடந்த 2 மாதங்களில் பள்ளிக்கு மாணவர்களின் வருகையும் குறைந்துள்ளது. ஆனால் இது தொடர்பாக சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை இதுவரை எந்தவித விழிப்புணர்வும் ஏற்படுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே இந்த வைரஸ் தொற்று குறித்து அரசு மருத்துவர் ஒருவர் கூறுகையில்,
பொண்ணுக்கு வீங்கி தொற்று காற்று மூலமாக குழந்தைகளுக்கு வேகமாக பரவுகிறது என்றும் இதனை தடுக்க தொற்று பாதித்த குழந்தைகளை தனிமைப்படுத்துவது, உடலில் நீர் வறட்சி ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும், நிறைய தண்ணீரும் திரவ உணவுகளும் உட்கொள்ள வேண்டும், மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வைட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பொண்ணுக்கு வீங்கி தொற்றை தடுக்க முன்பு MMR தடுப்பூசி குழந்தைகளுக்கு போடப்பட்டு வந்தது. இதனால் பொண்ணுக்கு வீங்கி தொற்று கட்டுக்குள் இருந்தது. இதன் காரணமாக MMR தடுப்பூசிக்கு பதிலாக தற்போது MMR தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த தடுப்பூசி மாற்றம் காரணமாக கூட தொற்று பரவல் அதிகரித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டில் பொண்ணுக்கு வீங்கி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விட இந்த ஆண்டில் ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு நகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக 2017 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 தேதி முதல் அக்டோபர் 2 தேதி வரை தூய்மையை சேவை என்னும் நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 19 தேதியன்று தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை மைய திடல், காமராஜர் மணிமண்டபம் சுற்றுப்புறம், சாரம் LIC அருகில் குறுங்காடுகள், ஆரோக்கியமால், காமராஜ் நகர் கார்டன், ஜெயராம் ஹோட்டல் பின்புறம் போன்ற பகுதிகளில் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. தட்டாஞ்சாவடி மார்க்கெட்டிங் கமிட்டி பகுதியில் நடைபெற்ற துப்புரவு பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனும், காமராஜர் மணிமண்டபம் சுற்றுப்புறம் பகுதியில் நடைபெற்ற துப்புரவு பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரும் தலைமை தாங்கி உறுதிமொழியேற்று பின்பு துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சிகளில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நகராட்சி அதிகாரிகள், தன்னார்வலர்கள், பல்வேறு துறை அரசு ஊழியர்கள், பாத்திமா பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் மற்றும் கிரீன் வாரியர் துப்புரவு பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் 3 டன் குப்பைகளை அப்புறப்படுத்தினர். மேலும் இந்த துப்புரவு பணி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து வார்டுகளிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், குடியிருப்போர் நலசங்கங்கள் அனைவரும் தங்கள் பகுதிகளில் நடைபெறும் துப்புரவு பணிகளில் கலந்து கொண்டு நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை போக்குவரத்து காவல்துறையினர் அகற்றினர். புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளது. இங்கு புதுவை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து வடக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சுரேஷ் பாபு, துணை ஆய்வாளர் இளவரசன் மற்றும் காவல்துறையினர் கோரிமேடு பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலையோரம் ஆக்கிரமித்து வைத்திருந்த கடைகளை அகற்றினர். மேலும் விளம்பர பலகைகள் மற்றும் பொருட்களையும் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். தொடர்ந்து சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். மேலும் ராஜீவ்காந்தி சிக்னலில் இருந்து பாக்கமுடியான்பேட்டை, லாஸ்பேட்டை, கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை எப்படி கட்டுப்படுத்துவது, மாற்று ஏற்பாடுகள் உள்ளதா என்றும் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்தனர். காவலர் சீருடையை காவல்துறை தலைவரிடம் ஒப்படைக்க வந்த முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவலர் தலைமையகத்திற்கு குடும்பத்தினருடன் வந்த முதியவர் ஒருவர் காவலர் சீருடையை காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்களாவை சந்தித்து ஒப்படைக்க நேரம் கேட்டார். இதுகுறித்து அங்கிருந்த காவல்துறையினர் அவரிடம் விசாரித்த போது தனது பெயர் சுப்புராயன் என்றும் தனது மகன் பவித்ரன் எனவும் கோட்டாத்தூர் மாரியம்மன் கோவில் வீதியில் வசித்து வருவதாகவும் தனது மகனுக்கு சிறு வயதில் இருந்தே காவலராக வேண்டும் என்பது பெரிய கனவு என்றும் இதற்காகவே திருக்கனூர் காவல் நிலையத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் தன்னார்வமாக பணியாற்றி வந்தார் எனவும் கடந்த 2022 காவலர் பணியில் சேர முயற்சி செய்ததாகவும் அப்போது காவல்துறையில் இருந்த ஒருவர் பணம் கொடுத்தால் காவலர் பணி வாங்கி தருவதாக கூறி 2.35 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் கூறினார். மேலும் ஒரு ஆய்வாளரிடமும் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தியதாகவும் தெரிவித்த அவர் தனது மகனுக்கு வேலை கிடைத்து விட்டதாக
காவலர் சீருடையும் கொடுத்தனர். இதனால் வேலை கிடைத்தது என நம்பியிருந்ததாகவும், ஆனால் காலதாமதமாக தனது மகன் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது என குறிப்பிட்டார். மேலும் இருவரும் தனது மகனை ஏமாற்றியுள்ளனர் எனவும், இது தொடர்பாக கடந்த பிப்ரவரியில் தனது மகன் BOBயில் புகார் கொடுத்ததாகவும், இதன் மீது காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாகவும், ஆனால் இதுவரை தனது மகனிடம் இருந்து காவலர் சீருடையை வாங்கிக் கொள்ளவில்லை எனவும், இதன் காரணமாக காவல்துறை தலைவரை சந்தித்து ஒப்படைக்க வந்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்களாவை சந்தித்து காவலர் சீருடையை மேடையில் வைத்தார். இதனை கண்ட காவல்துறை தலைவர் காவலர் சீருடையை கைப்பையில் வைக்க கூறினார். மேலும் ஓரிரு தினங்களில் காவலர் சீருடையை BOBயில் இருந்து சம்மன் போட்டு நேரடியாக காவல்துறையினர் பெற்றுக்கொள்வார் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறை தலைவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சுப்புராயன் புறப்பட்டார். இதனால் காவல்துறை தலைமையகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் நோனாங்குப்பம் இடையே உயரம் குறைவான தடுப்புகளை தாண்டி வாகனங்கள் பாய்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தினமும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. குறிப்பாக சிதம்பரம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து இருக்கும் என்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்க பல்வேறு இடங்களில் சாலை விரிவாக்கமும் செய்யப்பட்டது. மேலும் அரியாங்குப்பம் சிக்னல் முதல் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளி வரை கிழக்கு கடற்கரை சாலையில் 45 மின்கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. அதில் தலா 2 மின்கம்பங்கள் வீதம் 90 விளக்குகள் பொருத்தப்பட்டன. இதில் தற்போது ஒரு சில மின்கம்பங்களில் மட்டுமே விளக்குகள் எரிகின்றன. அது மட்டுமின்றி விபத்து காரணமாக 15க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. இதற்கு பதிலாக புதிய மின்கம்பங்களும் இதுவரை நடப்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக இரவு நேரத்தில் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. மேலும் சாலையின் நடுவில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் தடுப்புகள் உயரம் குறைந்து காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பொழுது வாகனங்கள் தடுப்பு கட்டைகள் வழியாக குறுக்காக எதிர் திசையில் செல்கின்றன. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரை உயர்த்தி அமைக்கவும், மின்கம்பம் இல்லாத இடங்களில் புதிய கம்பங்கள் நடவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தீப்பந்தம் கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் சமூக அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6885 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 945 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.